ரிஷப ராசிக்கு ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதன் திக்பலம் பெற்று இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அவர் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்ட பொழுதும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துல போகவும் தன்னுடைய வீட்டிலேயே போய் ஆட்சி பெற போகிறார். அதனால் இந்த மாதம் மொத்தமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக எந்த ப்ராஜெக்ட், அதுவும் இந்த இதில் சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர காலேஜ் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. காலேஜ், அதாவது இந்த ப்ரொஃபஷனல் காலேஜ் சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர எதிர்பாலினத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவும், புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும்.